வெல்கம் டு வைரல் கிறிஸ்டியன் தமிழ். அப்ப மண்ணா இருக்கிற நீ மண்ணுக்கே திரும்ப போவ அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்ப நம்ம மண்ணா இருக்கிறோம். அப்ப வசனம் சொல்லுது, ஒருவர் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப பிறப்பதும் மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுங்க. மனுஷன் 120 வயசுக்கு மேலே யாரா வாழ்றாங்களா? கிடையவே கிடையாது. அப்ப மனுஷன் பிறக்கிறான், யாரும் தெரியாதவங்க கிடையாது. இந்த மதமே கிடையாது. மதமே கிடையாது. இது வந்து அவர் படைச்ச மக்கள் யார் நரகத்துக்கு போயிடா, அதுதான் அவருடைய மெயின்டாகவே இருக்கு. மண்ணினால மனுஷன் மண்ணா இருக்கிறான். மண்ணினால எங்க படிச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பையன் நீ பாருங்க, ஒரு பையன் முறையில பொது இடத்துல சொல்லக்கூடாது. அதெல்லாம் வார்த்தை பூமியை வார்த்தைனால எப்படி படிச்சாங்க சொல்லுங்க? எப்படி படிச்சாங்க சொல்லுங்க? அதை சொல்லுங்க. எப்படி படிச்சாங்க? அது எப்படி? ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதனால சொல்ல தெரியல. ஏன்னா நீங்க ஜீவனுடைய வார்த்தை, அதனால நான் சொல்றேன். எனக்கு தெரியல. தேடி வராங்க பாரு, சர்ச்சைக்கு என்ன பெந்தகோஸ்துக்கு வராங்க பாரு, அவங்கள்ட்ட சொல்லணும். இது மாதிரி பப்ளிக்ல நீ சொல்றது தவறான விஷயம். புரியுதா? பப்ளிக்ல நீங்க கட்டக்கூடாது. இது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பாவத்தை நம்ம விடுதலை யாரும் முடியும்? குடி பிரச்சனை, போதை, கஞ்சா, என்ன விடுதலை யாரும் முடியுமா? முடியாம எங்க இருக்க? இங்க வாயா, நீ பஸ் ஸ்டாண்டில் கடைசிக்கு வா. அம்பாள் இருக்குல்ல, அங்க வா. உன்னோட மத வழிபாட்டு தலம் எங்க இருக்கோ அங்க போய் சொல்லு. நீ பஸ் ஸ்டாண்ட்ல நீ கத்துறதுக்குலாம் அனுமதி கிடையாது. இங்க அனுமதி கிடையாது. இங்க பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. இங்கெல்லாம் பப்ளிக் நீ வந்து கத்திட்டு ஆர்டர் பண்ணிருக்கு. என்ன ஆர்டர் பண்ணிருக்கு? கோர்ட் ஆர்டர் கட்டு. கோர்ட் ஆர்டர் எங்க இருக்கு? மத பிரச்சனை பண்றதா இருந்தா நீ போய் இதுல கட்சியில போய் எந்த கோர்ட்ல போய் சொல்லு, அல்லோலியா போய் சொல்லு. வரண்டா நீங்க பேசுறீங்களா? ஒருத்தவங்க வந்து கஞ்சா போட்டு அவங்களால விடுதலை தர முடியுமா இல்லையா? நிறைய பேர் போய் ஒடிசாப்ல சொல்லுப்பா, இங்க சொல்லாதப்பா. உன்னோட விடுதலை போறாங்க, தர முடியுமா? யாரும் தர முடியாது. ஆனா அந்த ஆத்மா நம்ம மதமே இது பண்ணவே கிடையாது. முதல்ல இது ஏசப்பா நம்ம படிச்ச உயிர் ஆவி ஆத்மா. ஏசப்பா காட்டிங்க, ஏசப்பா கிட்ட காட்டு. நீங்க ஏற்றுக்கொண்டா நீ ஏசப்பா காட்டு, நீங்க நான் காட்டுக்குமா? அதெல்லாம் தப்புமா, அது தப்பு. நீ ஏசப்பா காட்டு. ஆமா, அதெல்லாம் தப்புமா. போமா, அதெல்லாம் தப்பான வார்த்தை பேசக்கூடாது. போமா, பொது இடத்துல கொண்டாடுறீங்க, புரியுதா? என்ன கடமை? யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளவு காசு வாங்கியிருக்கேன். காசு வாங்க வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை? பாவத்தை நிற்கிறாங்களா அங்க போய் பேசு. அப்ப நான் பாவத்தை உதவி செய்ய யாரும்
இங்க பேசாதன்னு என்ன பணத்தை கொடுத்து உதவி பண்ணுவா? உனக்கு எத்தனை வீடு காட்டுறேன், ஏழை வீடு, அது பணத்தை கொடுத்து உதவி பண்ணு. போ, முடியல இல்ல போயிட்டாரு. தேவையா பண்ணாத. இல்ல நான் வீட காட்டுமா, ஏழை மக்கள் வீட காட்டுமா? நீ காட்ட உன்னா செய்ய முடியுமா? நீ செய்ய முடியுமா? முடியாதுல்ல. போ, அதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அது தப்பு. உன்னால முடியுமா? ஏழை வீட்டு குடும்பத்தை நான் காட்டுறேன், உன்னால செய்ய முடியுமா? நான் தப்பு. போமா, அதெல்லாம் பேசக்கூடாது. போமா. பிரசங்கம் பண்ணாத, கிளம்பி போயிட்டே இரு. பாரு பாப்பா, பாரு சொல்றே கேளுங்கம்மா. அப்பமா அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துல ஒரு வாலிப மகள் சிங்கப்பெண்ணாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு நற்செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று வந்த ஒரு நபர், நீ யார் என்றும் இங்கே இது சொல்லக்கூடாது, உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆனாலும் அந்த சிங்கப்பெண் மிக தைரியமாக நான் யாரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவருடைய எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கஞ்சா விற்கிறவங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறவங்கள உங்களால சரி செய்து கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார். மிகவும் அதிர்ச்சியான ஒரு கேள்வி. அதற்கு அந்த நபரால் பதில் சொல்லவே முடியவில்லை. அதன் பிறகு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு உங்களால் ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் என்ன ஏன் ஒரு கேள்வி கேட்கிறீங்க? எங்க ஏசப்பா ரொம்ப நல்லவரு, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறார் என்று சொல்லி மிக தைரியமாக சுவிசேஷத்தை அநேக மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சிங்க பெண்ணை கிறிஸ்தவ முன்னணி இயக்கமும் எங்களுடைய வழக்கறிஞர் டீமும் உங்களை பாராட்டுறேன். என் அன்பு மகளுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள். உங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு உதவி தேவைப்பட்டால் உடனடியாக எங்களை கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தையோ இல்லை என்னையோ இல்ல சக வழக்கறிஞரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்த நாட்டில் தன்னுடைய மதத்தை தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நாம் இந்த நாட்டின் அகதிகள் கிடையாது, இந்த நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள். அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல் நமக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. ஆர்டிக்கல் 25 என்ன சொல்கிறது? அவரவர் மதத்தை சொல்வதற்கோ பரப்பதற்கோ வணங்குவதற்கோ சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதற்கு காவல் நிலையத்தில் அனுமதி வாங்குவதோ இல்ல வருவாய்த்துறையில் அனுமதி வாங்குவதோ அப்படி ஒரு சட்டம் கிடையாது. மாறாக யாராவது இந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடாது, இது இந்துக்கள் வாழ்ற பகுதி, இது இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதி, இது கிறிஸ்தவர் வாழ்ற பகுதி என்று சொன்னால் அது சட்டத்திற்கு புறமானது. ஒரு சாதி அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பிறப்பிடம் அடிப்படையில் யாரிடத்திலும் வேற்றுமை காட்டக்கூடாது என்று சட்டம் அழகாய் சொல்லுகிறது. அப்படி சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது நீங்கள் புகார் கொடுக்கலாம். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பெண்ணிடம் அத்துமீறி தேவையில்லாத காரியங்களை செய்த நபர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியவர் அந்த பெண்ணை கையை நீட்டி ஒருமையில் பேசி இயேசுவை வர சொல்லு என்று அவர் கேட்கிறார். அப்ப கடவுள் ஒன்று இருக்கிறார் என்றால் வந்தால்தான் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், இந்த இந்து மதம் நீங்கள் படித்தால் உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். சனாதனம் அடிப்படையில் சாதி கொடுமையில செய்து கொண்டிருக்கிறது, இதை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்கள். இதை கேட்பதற்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? ஒரு சின்ன வாலிப பிள்ளை இவ்வளவு தைரியமா பேசி கொண்டிருக்குது, அதை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா ஒரு ஆண்மகனை எதிர்க்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா? அது பொம்பளை புள்ளன்றதான் எதிர்க்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், அந்த மகளுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த உதவினாலும்
டிஸ்பிளே நம்பர் தெரியும். உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் தைரியமாக எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம், யாரை குறித்தும் யோசிக்க வேண்டாம். மீண்டும் உங்களுடைய சுவிசேஷ பணி தொடரட்டும். கிறிஸ்துவ முன்னணி இயக்கம் உங்களோடு கூட இருக்கும். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.